ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தயிர் கறிங்க. மதியானம் இன்னும் குழம்பே வைக்கல, என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த தயிர் கறியை மறக்காமல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வாங்க இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாயை பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டோங்க. ஒரு பவுலில் தயிர் எடுத்துக்கிட்டோங்க. இவ்வளோதாங்க இதுக்கு தேவை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நாம் ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இந்த டைமில் நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வணங்கி வரட்டுங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வணங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி போடும்போது வெங்காயம் வாய்க்கு வாய் வர்றதுனால டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம இப்படி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த டைமில் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த எல்லாம் நல்லா கலந்து விட்டோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. சூடு கொஞ்சம் அடங்கினதும் தயிரை ஆட் பண்ணுங்கள். சூடாக இருக்கும்போதே தயிரை சேர்த்திங்கன்னா தயிர் திரிஞ்சிருங்க. அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் தயிரை ஆட் பண்ணிக்கலாங்க. தயிர் ஆட் பண்ணி இந்த வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா கலந்து விட்டு மேலே கொத்தமல்லி தலையை தூவி இறக்குனீங்கன்னா என்ன டேஸ்ட்டுங்க. சாப்பிட்டு பாருங்கள், திரும்ப திரும்ப செய்வீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.